கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான காலை வேளையிலே ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிற வேளையில் நமக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது. ஏதும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, எபிரேயர் 12வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இந்த பட்சிக்கிற அக்கினி என்ன செய்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 97:3 படி, அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிருக்க எல்லா சத்துருக்களை சுட்டரிக்கப்படுவார். நமக்கு முன்பாக தேவன் சென்று அக்கினியாக சென்று சுற்றிருக்க எல்லா சத்துருக்களை சுட்டரிப்பார். அதான் நீ பயப்பட வேண்டாம். எதை குறித்து பயப்பட, எப்படிப்பட்ட போராட்டம் வரட்டும், இவனை வேதப்படுத்துகிற என்னென்ன காரியங்கள் வரட்டும், ஆனால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உனக்கு முன்பாக அக்கினியாக சென்று எல்லா சத்துருக்களை அக்கினியில் சுட்டரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேர் அக்கினியிலே போடும்போது பிரச்சனையை பார்க்கல. ஆனால் ஆண்டவர் 4வது சாயலாக உலாவினார். பிரியமானவர்களே, இந்த 4வது சாயலாக உலாவிய தேவனை கண்டு அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்ட அந்த ராஜாவே ஆச்சரியப்பட்டு தேவனை சோத்தரித்தார். பிரியமானவரே, ஏதும் சொல்லப்பட்டது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உன் சத்துருக்கள் எல்லாம் சிநேகமாகுவார் என்ற வசனத்தின்படி, யார் உனக்கு விரோதமாக ஏம்பினார்களும், யார் உனக்கு விரோதமாக சதித்திட்டங்கள் போட்டாலும் அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள், சமாதானமாக வருவார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.